இன்றைய தியானம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நீதிமொழிகள் 4:25. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோனுடைய தாய் சாலமோனுக்கு ஆலோசனையாக அநேக காரியங்களை கூறுகிறதை நம்ம ஒரு சில அதிகாரங்களிலே என் மகனே என் மகனே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே, தகப்பன் தாய் அவர்களுடைய உபதேசம் போதகம் அதை கேட்டு கவனித்து வாழணுன்றதை குறித்து அவங்க மகனுக்கு அவங்க சொல்லிட்டு வராங்க. குறிப்பாய் 20ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை அந்த தாய் அந்த சாலமோனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு சொல்றாரு, என் மகனே என் மகளே, என் வார்த்தைகளை நீ கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது எதுனா நம்முடைய கண்கள் தான். இந்த கண்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு பிரியாதபடிக்கு எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், உலக பிரகாரமான கண்கள், இந்த கண்களில் எப்பொழுதும் பிரியாம இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம எப்பொழுதும் கவனித்து செவி சாய்த்து அதன் மேல மாத்திரம் நம்முடைய கண்களை வைக்க வேண்டும், பதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து அந்த வசனத்துல 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கண்களை விட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரியாதிருக்கணும். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கண்ணை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தை விட்டும் பிரியக்கூடாது. இருதயத்திலேயே அந்த வார்த்தைகளை வைத்து உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்குள் சிக்குண்டு குழந்தைகள், வாலிபர்கள், திருமணமானவர்கள், ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாருமே கண்களை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மற்றதன் மேல சாயத்தக்கதாய் வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பிளக்கக்கூடிய காரியங்களை நம்ம டெய்லி வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ட்விட்டர் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக வர்ற மெசேஜஸை கேட்டு போடுறீங்க, யூடியூப்ல சிலர் போடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். உன் இருதயத்துக்குள்ளே நீ அந்த வார்த்தைகளை காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். அப்ப நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா நம்முடைய கண்களை விட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரியக்கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ள அது இருக்கணும், அதுவும் இருதயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்குத்தான் அந்த வார்த்தை ஜீவனாயும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி தர்றாங்க. அது மாத்திரமல்ல, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரி, மகனே, மகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மீண்டும் மீண்டுமாக எச்சரித்து சொல்றார். வாயின் தாறுமாறு உன்னை விட்டு அகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. 25ஆம் வசனம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. இந்த வார்த்தைக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். உன் காலும் உன் நடையும் சீர்தூக்கி பார்த்து உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாகனு சொல்றாங்க. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் கால தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்னு சொல்லிட்டு 25ஆம் வசனத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. கண்கள் நேராய் நோக்க கடவுது.
3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 5ஆம் வசனத்திலேயும் சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை பாருங்க. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கிட்ட இல்லாமற் போகும் அந்த பொருள் மேல நம்முடைய கண்களை பறக்க விடாதபடிக்கு கர்த்தாவே என் கண்களை காத்து கொள்ள கிருபை தாருன்னு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். யோபு ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார். யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? எல்லாருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் இந்த வசனத்தினாலே சுத்தம் பண்ணும்படிக்கு ஜெபிக்க போகிறோம். கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பிரதிஷ்டைக்குள்ள அவர் தன்னை அர்ப்பணித்திருப்பார் என்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆண்டவரே, நாங்க கண்களினால பாவம் செய்திருக்கிறோம், தவறி இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் யோபுவை போல நாங்களும் சொல்றோம், நம்மள அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, 119ஆம் சங்கீதத்திலே 37ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்ப நம்ம கண்கள் மாயையை பார்க்கக்கூடிய கண்கள், அதை பாராதபடிக்கு நம்முடைய கண்களை விலக்கி அவரது வழிகளில் நம்மை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 4:25 படி கர்த்தாவே, இந்த நாளில ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய கண்கள் எல்லாம் பிரதிஷ்டைக்குள்ளாக மீண்டுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கண்கள் நேராய் நோக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வேற எதன் மேலும் கண்களை பறக்க விட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு விசை உங்களுடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. கண்களோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. மாயையை பாராதபடிக்கு ராஜா எங்கள் கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கண்களை விலக்கி உமது வழிகளில் எங்களை உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.